Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Alhamdulillah alladhi wa kafa wassalatu wassalamu ala sayyidil mursalin wa ala alihi at-tahirin wa ashabil majidin ajma'in. Amma ba'd, faqad qala Allah ta'ala fil Qur'anil Karim wa fil Furqanil Majid. A'udzu billahi minasy syaithanir rajim. Bismillahirrahmanirrahim. Qul lan yusibana illa ma kataballahu lana huwa maulana wa 'ala Allahi falyatawakkalul mu'minun. Sadaqallahu al-'aliyyul 'azim. Wa qala Rasulullah sallallahu alaihi wasallam, al-'ainu haqqun walau kana shay'un sabaqa al-qadra sabaqatuhu al-'ain wa idha istughsiltum faghsilu. Sadaqa Rasulullah. Rabbi shrah li sadri wa yassir li amri wa hlul 'uqdatam min lisani yafqahu qawli. Subhanaka la ilma lana illa ma 'allamtana innaka antal alimul hakim. இவ்வுலகை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கின்ற பேரிறைவன் அல்லாஹ் ஒருவனுக்கே புகழ் அனைத்து உரித்தான். இவ்வுலக மக்கள் அனைவருக்கும் வழிகாட்டியாக வந்த அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றிய சஹாபாக்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள், அவுலியாக்கள், உலமா மற்றும் இங்கே குழுமி இருக்கின்ற நாம் அனைவர் மீதும் அல்லாஹ்வுடைய வற்றார் கருணை என்றென்று உண்டாகும். கணித்துக்குரிய இஸ்லாமிய பேரர்களே சகோதரர்களே, உங்கள் அனைவருக்கும் சலாமை தெரிவித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கணித்துக்குரிய இஸ்லாமிய பேரர்களே சகோதரர்களே, மனிதர்கள் மூலம் சில நன்மைகள் நமக்கு கிடைக்கின்றன, அதே போல சில தீங்குகளும் நமக்கு ஏற்படுகின்றன. அதில் மிக முக்கியமானது ஒருவருடைய கண் பார்வை. அந்த கண் பார்வை மூலம் நமக்கு தீங்குகள் ஏற்படுகின்றன. அதிலிருந்து நாம் பாதுகாப்பு தேடிக்கொள்ள வேண்டும். எவ்வாறு பாதுகாப்பு தேடிக்கொள்வது, அது குறித்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் நமக்கு என்ன வழிகாட்டி இருக்கின்றார்கள் என்பது குறித்த செய்திகளை நாம் தெரிந்து கொள்ள இருக்கின்றோம். கணியத்துக்குரிய இஸ்லாம் பெரியவர்களே சகோதரர்களே, பொதுவாக ஒரு குடும்பத்தினர் ஒற்றுமையாக நல்ல விதமாக இருக்கிறாங்க. 4-5 அண்ணன் தம்பி, அக்கா தங்கச்சி எல்லாம் குடும்பம் ஒற்றுமையாக இருக்கிறாங்க. எங்கே போனாலும் ஒன்றா போகிறாங்க வர்றாங்க. ஒரு கல்யாண காட்சிகள், முக்கியமான நிகழ்வுகள் அப்படின்னு சொன்னால் அப்படி நிறைய பேர் அப்படி அலங்காரமாக நல்ல ஆடைகள்லாம் உடுத்தி கொண்டு போகின்றார்கள். அப்படின்னு சொன்னால் இது மாதிரியான ஒரு குழுவினரை பார்த்து சில பேர் பொறாமைப்படலாம். பாரு எப்படி இவ்வளவு ஒற்றுமையாக இருக்கிறாங்க, அல்லது இவ்வளவு நல்ல அழகாக இருக்கிறாங்க, அல்லது அவங்களுடைய ஆடைகள் பாரு எவ்வளவு அழகாக இருக்கு. இது மாதிரியான ஏதாவது ஒரு பொறாமை பார்வை அவர்கள் மீது விழலாம். அப்படி விழுகின்ற போது அங்கே அந்த யார் பார்க்குறாரோ, பொறாமை கண்ணோடு பார்க்குறாரோ, அவருடைய அந்த கண் பார்வை அவர்களுக்கு ஒரு அசராத்தை ஏற்படுத்தி விடுகிறது, ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி விடுகிறது. நல்ல வியாபாரம் செஞ்சுட்டு இருக்கோம், யார் என்ன ஓஹோன்னு வியாபாரம் நடக்குது, அவன் கடையில் மட்டும் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு பொறாமையோடு இன்னொருத்தன் பார்த்தான்னா அவ்வளோதான், அவன் படுத்துருவான். அப்போ அதுக்கு பிறகு அவனுக்கு பிஸ்னஸ் டல் ஆகிடும். இது மாதிரி அந்த பொறாமை கண்ணோடு பார்க்கக்கூடியவர்கள் சில பேர் சில கண்களுக்கே சொல்லுவாங்க, உன் கொல்லிக்கண்ணை வச்சிடாத அப்படின்னு சொல்லி கொல்லிக்கண் என்று சொல்லுவார்கள். அந்த அளவுக்கு அவங்களுடைய பார்வை அந்த அளவுக்கு மோசமான பார்வையாக பொறாமை தீ சுட்டு விட்டது அப்படின்லாம் சொல்லுவாங்க. பொறாமை கண்ணோடு பார்க்கக்கூடிய அந்த பார்வை தீயை போல, நெருப்பு எப்படி சுடுமோ அது போல சுட்டுவிடும். அந்த அளவுக்கு ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும். அதனால இது மாதிரி பார்வைகளிலிருந்து நாம் தப்பித்துக் கொள்வதற்கு என்னென்ன வழிகள் இருக்கின்றன என்பதை பார்க்க வேண்டும். முதலில் இந்த நிகழ்வுகள் வரலாற்று நிகழ்வுகளாக நாம் பார்க்கின்றோம். இது மாதிரி நிகழ்வுகள் ஏற்கனவே நடைபெற்றிருக்கிறதா என்று பார்க்கின்ற போது, அதாவது அண்ணன் தம்பிங்க மொத்தமாக போகும்போது மக்கள் கண் வச்சிடுவாங்க, அதனால நீங்கள் தனித்தனியாக போங்க அப்படின்னு சொல்லி ஒரு நபி தம்முடைய பிள்ளைகளுக்கு சொன்ன ஒரு செய்தியை அல்லாஹ் தஆலா பதிவு செய்திருக்கிறார் திருமறை குர்ஆன். அப்போ அது நமக்கு ஒரு படிப்பினை.
சரி இப்படியும் ஏற்படக்கூடும் அப்படிங்கிறது தான். அப்போ யக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்லுகிறார்கள், நீங்கள் மிஸ்ருக்கு போகின்ற போது எல்லாம் மொத்தமாக ஒரே வாசல் வழியாக நுழையாதீங்க, வேறு வேறு வாசல் வழியாக நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லி தம்முடைய பிள்ளைகளுக்கு அறிவுரை சொல்லி அனுப்புகிறார். கால யாபனிய லா ததுகுலு மின் பாபின் வாஹித் வதுகுலு மின் அபுவாபின் முத்தஃபர்ரிகா. என்னுடைய அருமை பிள்ளைகளே, நீங்கள் ஒரே வாசல் வழியாக எல்லாரும், அவங்க அண்ணன் தம்பி 10 பேர், அப்போ எல்லாரும் சேர்ந்து ஒரே வாசல் வழியாக செல்லாதீர்கள், பிரிந்து பிரிந்து செல்லுங்கள் என்று சொல்லி அனுப்புகிறார். ஏன்னு சொன்னால் மொத்தமாக ஒரு குழுவினரை அப்படி பார்க்கின்ற போது பொறாமை, மற்றவங்க பொறாமை, மற்றவங்க கண்ணு பட்டுடும் அப்படிங்கிற ஒரு நினைப்பில் நபி யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தம்முடைய பிள்ளைக்கு சொல்கின்றார், பிள்ளைகளுக்கு. அப்போ இதிலிருந்து நமக்கு ஒரு படிப்பினை இருக்குது. நம்ம ஒரு இடத்துல குழுமுகின்ற போது இது மாதிரி ஒரே இடத்துல ஒரே மாதிரி இல்லாமல் கொஞ்சம் கொஞ்சம் பிரிந்து பிரிந்து கலக்க தனித்தனியாக அப்படி இருந்து கொள்ள வேண்டும். மற்றவருடைய பார்வையிலிருந்து நாம் பாதுகாப்பு பெற வேண்டும் என்பதை இங்கே இந்த வசனத்தின் மூலம் நாம் அறிகின்றோம். ஆனாலும் அதுக்கு பிறகு அவர்கள் சொல்லக்கூடிய செய்தி, இது என்னால் இயன்றதை நான் செய்கின்றேன், ஆனால் அல்லாஹ்வுடைய கதிர் எது இருக்கிறதோ அதுதான் நடக்கும் அப்படின்னு சொல்லி அந்த வார்த்தையும் அங்கே அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள். நாம் அல்லாஹ் மீது தான் தவக்குல் வைக்க வேண்டும் அப்படிங்கிற வார்த்தை, தவக்கல் து அலல்லாஹ் அப்படின்னு சொல்லி, நான் அல்லாஹ் மீது தவக்கல் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த அல்லாஹ் மீது தான் நாம் நம்முடைய நம்பிக்கையை வைக்க வேண்டும் என்பதையும் அங்கே அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள். கணேசத்துக்குரிய இஸ்லாம் பெரியவர்களே, நாம் அந்த ஒரு குழுவினராக இருக்கின்ற போது மக்களுடைய பார்வை படும், அதன் காரணமாக நமக்கு ஏதாவது விபத்து ஏற்படலாம், ஆபத்து ஏற்படலாம் அப்படிங்கிறத தான் இந்த செய்தியிலிருந்து நம்ம பார்க்கணும். இன்னொரு செய்தியை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அல் ஐனு துதுகிலு ரஜுலல் கபுர வ துதுகிலுல் ஜமலல் கிதுர அப்படின்னு சொல்லி ஒரு ஹதீஸ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய செய்தி சஹீஹுல் ஜாமி அப்படிங்கிற நூலில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. ஒரு மனிதன், அதாவது இந்த கண் பார்வை இருக்கிறதே, இந்த கண்ணேறு, அந்த கண்ணேறு ஒரு மனிதனை கபருக்குள்ளே நுழைச்சிடும், அதாவது அவனை மரணிக்க செய்துவிடும். ஒட்டகத்தை ஒரு சட்டியில் நுழைச்சிடும் அப்படின்னு சொல்லி ஒரு செய்தியே சொல்கிறாங்க. இது எந்த அளவுக்கு சொன்னால், கண்ணேர் படுவது அது காரணமாக அமையும், அதுக்கு பிறகு அவனுக்கு உடம்பு சரியில்லாமல் போகும், அதுக்கு பிறகு படுத்த படுக்கையாக ஆகும், காலப்போக்கில் அவன் இறந்து விடுவான். இப்படிப்பட்ட பாதிப்பை கூட கண்ணேறி ஏற்படுத்தலாம். அதுதான் சொல்கிறாங்க, ஒரு மனிதனுடைய கண்ணேறு ஒரு மனிதனை கபருக்குள்ளே கூட நுழைச்சிடும் அப்படின்னு சொன்னால் கடைசியாக அவனுக்கு மரணம் வந்துடும், அந்த கண் பார்வை மூலம், கண்ணேறு மூலம். அதே போல் ஒரு ஒட்டகத்தை சட்டியில் நுழைச்சிடும் அப்படின்னா என்ன அர்த்தம், அந்த ஒட்டகம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மெலிஞ்சு போகும். பார்க்கும்போது என்ன அழகான ஒட்டகம், எப்படி கொழுத்து இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு பார்வையோட அப்படி சொல்லிட்டான்னு சொன்னால், அந்த கண்ணீர் அந்த ஒட்டகத்து மேலே பட்டுச்சுன்னா அந்த ஒட்டகம் கொஞ்சம் கொஞ்சமாக உடம்பு சரியில்லாமல் ஆகி நோய்வாய்ப்பட்டு அதுக்கு பிறகு ஒரு சட்டியில் அடைக்கிற அளவுக்கு தான் அதனுடைய உடம்பு, அந்த அளவுக்கு உடம்பு ஆகிப்போம். அப்போ ஒரு சட்டிக்குள்ளே நுழைக்கிற அளவுக்கு அந்த ஒட்டகம் மாறி போயிடும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய இந்த செய்தியிலிருந்து கண்ணேறு எந்த அளவுக்கு ஆபத்தை ஏற்படுத்துகிறது என்பதை நாம் விளங்கிக் கொள்ளணும். ஆக இந்த கண்ணேறு அந்த அளவிற்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியது. எனவே நம்ம அதில் கவனமாக இருக்க வேண்டும். இன்னொரு செய்தி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அல் ஐனு ஹக்கு, கண்ணேறு என்பது உண்மை, வலவ் கான ஷையும் சாபக்கல் கதர சபக்கத்துல் ஐனு, அதாவது அல்லாஹ்வால் எழுதப்பட்ட ஒரு விதியை ஒரு வேறொன்று ஏதாவது ஒன்று முந்திவிடும் என்று இருந்தால் அது கண்ணேறு தான் என்று சொல்கிறார். அல்லாஹ்வால் எழுதப்பட்ட விதியை எதுவும் முந்த முடியாது, அப்படி ஒன்று முந்த வேண்டும் என்றால் அது கண்ணேறு தான் என்று சொல்கிறார். அதாவது கண்ணேறு அந்த அளவுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் என்று சொல்கிறார். இப்போ விதியால் எழுதப்பட்ட, அல்லாஹ்வால் எழுதப்பட்ட ஒரு அந்த கதிரை கூட மாற்றக்கூடிய அளவிற்கு அந்த கண்ணேருக்கு பவர் உண்டு. அப்படி பொறாமை கண்ணோட ஒருத்தன் பார்த்துட்டான்னு சொன்னால் அவ்வளோ அதோட தொலைஞ்சிடணும். அப்போ இதிலிருந்தெல்லாம் பாதுகாப்பு தேடிக்கொள்ள வேண்டும்.
வைதஸ்து சில்தும் பவசிலும். அதில் அவங்க சொல்லக்கூடிய மற்றொரு வார்த்தை, அன்றைய காலத்தில் ஒரு பழக்கம் இருந்துச்சு. இந்த கண்ணீரிலிருந்து பாதுகாப்பு தேடிக்கொள்வதற்கு அன்றைய கால வழிமுறை என்னன்னு சொன்னால், யார் உங்கள் மேலே பொறாமப்பட்டது அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா, இன்னார் தாங்க ஒரே என்னை பார்த்தோன்னே அப்படி ஆச்சரியப்பட்டு பார்த்தாரு, அதுலேருந்து எனக்கு உடம்பு சரியில்லாமல் போச்சுங்க அப்படின்னு சொன்னால், அந்த ஆளை கூட்டிகிட்டு அவருடைய கை கால் மூஞ்சி இதெல்லாம் கழுவ வச்சு அந்த தண்ணியை எடுத்து மேலே ஊற்றுவாங்க. கண்ணீர் பட்டவர்களுடைய மேலே ஊற்றுவாங்க. இதுதான் அன்றைய கால சிகிச்சை முறை. அது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் அனுமதிச்சாங்க. அதனால தான் இந்த வார்த்தையை சொல்கிறாங்க, நீங்கள் அதாவது உங்களை குளிக்க சொன்னால் நீங்கள் குளித்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி. கணித்திற்குரிய இஸ்லாம் பெரியவர்களே சோர்களே, இந்த கண்ணீர் என்பது அந்த அளவிற்கு ஆபத்தை விளைவிக்கக்கூடியது என்பதை நாம் பார்க்க வேண்டும். கணித்திற்குரிய இஸ்லாம் பெரியவர்களே சோர்களே, நம்ம மற்றொரு செய்தியை நம்ம பார்க்கணும். அதாவது இதிலிருந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வாறு பாதுகாப்பு தேடினாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தம்முடைய அருமை பேரர் ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுமா அந்த 2 பேருக்கும் இந்த வார்த்தைகளை சொல்லி அவங்களுக்கு பாதுகாப்பு தேடுவாங்க. இந்த வார்த்தைகள், அதாவது அஊது பி கலிமாத்தில்லாஹி தாம்மா மின் ஷர்ரி மின் குல்லி ஷைத்தானி வஹாம்மா வ மின் குல்லி ஐனின் லாம்மா அப்படிங்கிற வார்த்தை. அந்த துவாவை கொண்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் பாதுகாப்பு தேடினார். இப்போ ஒரு நிகழ்ச்சியை பார்க்கணும். அதுலேருந்து நமக்கு எந்த அளவுக்கு இந்த கண்ணீர் பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம், வெளிப்படையாக தெரிந்து கொள்ளலாம். ஒரு நிகழ்வு இது முஸ்னத் அஹ்மத் என்ற நூலில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் நடந்த ஒரு நிகழ்வு. அன்றைய காலத்துல எல்லாம் பாத்ரூம்லாம் தனித்தனியாலாம் கிடையாது. வெளியில் இன்னைக்கும் கிராமத்தில் பாத்ரூம்லாம் கிடையாது. தனியாக வெளியில் வீட்டுக்கு பக்கத்தில் அப்படியே நின்று குளிப்பாங்க. குளிச்சுட்டு உள்ள ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு உள்ளே வந்துக்குவாங்க. இதுதான் நடைமுறை கிராமங்களில் இன்றைக்கும் இருக்குது. அப்போ அன்றைய காலத்தில் அது மாதிரி தான் ஒருத்தர் குளிச்சுட்டு இருந்தார். அந்த குளித்தவர் யார்? சஹ்ல் இப்னு ஹுனைஃப் அப்படிங்கிற அந்த சஹாபி. அவர் வெளியில் அப்படி குளிச்சுட்டு இருக்கார். தம்முடைய வீட்டுக்கு வெளியில் அவர் குளிச்சுட்டு இருக்கார். அவரை பார்த்த உடனே அவர் எப்படின்னா ரொம்ப அழகானவர், ரொம்ப ஒயிட்டாக இருக்கும் அவருடைய மேனி, அப்படி வெண்மையாக சகப்பாக அப்படி இருந்தார். குளிச்சுட்டு இருக்கிறாரு. அவரை பார்த்த உடனே அவரை பார்த்தவர் யாருன்னு சொன்னால் ஆமிர் இப்னு ரபியா. சஹ்ல் இப்னு ஹுனைஃப் அப்படிங்கிறது குளிக்கிறாரு. பார்த்தவர், அவரை ஆச்சரியத்தோடு பார்த்தவர் ஆமிர் இப்னு ரபியா. என்ன படம், இது மாதிரி நான் பார்த்ததே இல்லைப்பா அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லிட்டார். சொன்னது தான் தாமதம், அவர் கீழே விழுந்துட்டார். யார்? குளிச்சுட்டு இருந்தவர். ஏன்னு சொன்னால் பார்வைக்கும் அந்த பேச்சுக்கும் அந்த அளவுக்கு பவர் உண்டு, அந்த அளவுக்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய, பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய அந்த தன்மை அந்த பார்வைக்கும் வார்த்தைக்கும் உண்டு. அப்போ அதனால் அவர் குளிச்சுட்டு இருந்தவர் இந்த வார்த்தையை இவர் சொல்லவும் அவர் அப்படியே மயங்கி கீழே விழுந்துட்டார். மயங்கி கீழே விழுந்தவனை ரசூலுல்லாஹ்ட்ட தூக்கிட்டு போகிறாங்க. இது மாதிரி இவர் இது மாதிரி மயங்கி விழுந்துட்டார் அப்படின்னு சொல்லி, கண்ணீர் பட்டு மயங்கி விழுந்துட்டார் அப்படின்னு சொல்லி. அப்போ தான் ரசூலுல்லாஹ் கேட்குறாங்க, நீங்கள் யாரையாவது சந்தேகப்படுறீங்களா அப்படின்னு சொல்லி. அதான் இன்னார் தான் இப்படி சொன்னதுனால அல்லது இன்னார் பார்த்ததுனால எனக்கு இப்படி ஏற்பட்டுருச்சு அப்படின்னு சொல்லணும்ல. அப்போ அது மாதிரி ரசூலுல்லாஹ் கேட்குறாங்க, யார் அப்படின்னு சொல்லி, யார் மீது சந்தேகப்படுறீங்களா அப்படின்னு கேட்டவுடனே அப்போது சொன்னாங்க, ஆமிர் இப்னு ரபியா அவர் தான் இவரை பார்த்தாரு. பார்த்த உடனே இப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை சொன்ன உடனே இவர் கீழே மயங்கி விழுந்துட்டார் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை ஆமீரை அழைச்சிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் மேலே கோவப்பட்டாங்க. அப்பா இப்படி ஒருத்தரை பார்த்து இப்படியா சொல்லுவீங்க அப்படின்னு சொல்லி அவர் மேலே கோவப்பட்டாங்க. கோவப்பட்டுட்டு சொன்னாங்க, உங்களுடைய சகோதரர் நீங்கள் கொல்லலாமா, உங்களுடைய சகோதரரை கொண்டு விடலாமா, இப்படி செஞ்சிட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு வார்த்தையை சொல்லி கொடுக்குறாங்க. இது மாதிரி ஏதாவது ஆச்சரியமானதை பார்த்தாக்க நீங்கள் என்ன சொல்லணும், அலா பர்ரத்தை யோஜிபுக்க பர்ரத்தை பாரக்கல்லா அப்படின்னு சொல்லியிருக்க வேண்டாமா? எப்படி சொல்லிடணும்? பாரக்கல்லா, நல்லா அழகாக படைச்சிருக்கான் பாரக்கல்லா அப்படின்னு சொல்லிட்டா
நம்முடைய அசராத்து படாது. இவர் ஆச்சரியத்தோடு அப்படி பொறாமையோட ஆச்சரியத்தோட அப்படி திடீர்னு அந்த பார்வையோட சொல்கின்ற போது அந்த இதுதான் தாக்கத்தை ஏற்படுத்தும், ஆபத்தை ஏற்படுத்தும், பின்விளைவுகளை ஏற்படுத்தும். அப்போ அதனால தான் ரசூல்லா சொன்னாங்க, ஏப்பா இப்படி சொல்லிட்டீங்களே, நீங்கள் பரக்கத்து வேண்டி துவா செஞ்சிருக்க வேண்டாமா, பாரக்கல்லா அப்படின்னு சொல்லியிருக்க வேண்டாமா அப்படின்னு சொல்லி ரசூல்லா கேட்டாங்க. சொல்லிட்டு அதுக்கு பிறகு இகுசில் லஹு, அவருக்காக நீங்கள் குளிங்க அப்படின்றாங்க. குளிக்கிறது அப்படின்னு சொன்னால் அவருடைய கை கால் மூஞ்சி இதெல்லாம் கழுவுது, எல்லாத்தையும் கழுவி அந்த தண்ணியை ஒரு பாத்திரத்தை பிடிச்சிக்கிட்டு அந்த தண்ணீரை பாதிக்கப்பட்டவர் மேலே ஊற்றணும், கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றணும், பின்னால் இருந்து ஊற்றுவாங்க. அன்றைய காலம் நடைமுறை அப்படி ஊற்றுனாங்க. சுப்ப தாலிக்கல் மாவு அலைகி எசுப்பு ரஜுலுன் அலா ரசி வதஹ்ரிஹி மின் கல்பி, பின்னால் இருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே ஊற்றுவாங்க. ஊற்றிட்டு அந்த சட்டியை கவிழ்த்துருவாங்க. அப்படி கவிழ்த்தவுடனே அதுக்கு பிறகு அதாவது அதே போல் செஞ்சாங்க. அவர் மிக சாதாரணமாக இயல்பாக எழுந்து விட்டார், எந்த பாதிப்பு இல்லாத மாதிரி அவர் எழுந்திச்சிட்டார். இது அன்றைய கால நடைமுறை சிகிச்சை முறை, இதுதான் அன்றைய கால சிகிச்சை முறை. இதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அனுமதிச்சிருக்காங்க. அது அன்றைய கால முறை. அதுக்கு பிறகு வேறொரு முறையை அல்லாஹ் தஆலா நமக்கு கொடுத்திருக்கிறான். கணித்திற்குரிய இஸ்லாம் பெரியவர்களே சகோதரர்களே, ஆக இது மாதிரி ஆச்சரியப்படுகின்ற விஷயத்தை பார்க்கின்ற போது சில பேருடைய கண் பார்வை பற்றுச்சுன்னா அது தொழுகையாளி இல்லாமல் ஒரு சாதாரண ஒரு நபர் அல்லது யாரோ ஒருத்தர் இப்படி பார்த்து நமக்கு அப்படி சொல்லிவிட்டால் பாதிப்பை ஏற்படுத்தும். சரி, இப்போ நம்ம என்ன சொல்லணும் அந்த நேரத்தில்? பாரக்கல்லா அப்படிங்கிற வார்த்தையை சொல்லலாம், அதே போல் மாஷா அல்லாஹ் அப்படிங்கிற வார்த்தையை நம்ம சொல்லலாம். அப்போ அந்த வார்த்தையை அல்லாஹ் தஆலா நமக்கு சொல்லிக் கொடுக்குறான். குர்ஆனில் இந்த வார்த்தை இடம்பெற்றிருக்கு. லவ்லா தகல்த ஜன்னத்துக்க குல்த மாஷா அல்லாஹ் லா குவத்த இல்லா பில்லா. சில பேருடைய கண்ணு அவருக்கே பாதிப்பை ஏற்படுத்தும், அதுவும் இருக்குது. அதுக்கு தான் இந்த வசனம். அப்போ முந்தைய நாள் அவர் சொல்லிட்டு போகிறாரு, அந்த விவசாயம் செஞ்சு அறுவடைக்கு தயாராக இருக்குது. அப்படி தயாராக இருக்கக்கூடிய அந்த வயலை பார்த்துட்டு நாளைக்கு அறுத்தரலாம், நாளைக்கு அறுவடை செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறார். சொல்லிட்டு போகிற நண்பர் 2 பேரும் தான் பேசிக்கிறாங்க, நாளைக்கு அறுவடை செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லி. மறுநாள் வர்றாங்க, காலையில் பார்த்தா எல்லாம் சாம்பலாக கிடக்கு, எல்லாம் எரிஞ்சு போய் சாம்பலாக கிடக்கு. அப்போ தான் அவர் தம்முடைய நண்பர்கிட்ட சொல்கிறாரு, நீ உன்னுடைய தோட்டத்தில் நுழைஞ்சிருக்கும் போது, உன்னுடைய வயலில் நீ நுழைந்த போது நீ இவ்வாறு மாஷா அல்லாஹ் லா குவத்த இல்லா பில்லா இந்த வார்த்தை நீ சொல்லியிருக்க கூடாதா, சொல்லியிருக்க வேண்டாமா அப்படின்னு சொல்லி அவர் கேட்கிறார். ஆக இந்த வார்த்தைகளை சொல்கின்ற போது நம்முடைய வயலில் நல்லா விளைஞ்சிருக்குது, மாஷா அல்லாஹ் அல்லாஹ்வுடைய கிருபையில் நாளைக்கு இன்ஷா அல்லாஹ் நம்ம இதை அறுவடை செஞ்சிருவோம் அப்படின்னு சொல்லி இந்த இன்ஷா அல்லாஹ் மாஷா அல்லாஹ் அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் நம்ம பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அப்போ அந்த வார்த்தையை அவர் சொல்லாதன் காரணமாக இன்ஷா அல்லாஹ் என்ற வார்த்தையும் சொல்லலை, அதே போல் மாஷா அல்லாஹ் லா குவத்த இல்லா பில்லா அப்படிங்கிற வார்த்தையும் அவர் சொல்லவில்லை. அதனால் மறுநாள் பார்த்தா எல்லாம் எரிந்து போய் கிடந்தது. கணிதக்குரிய இஸ்லாம் பெரியவர்களே சகோதரர்களே, நம்ம ஒரு ஆச்சரியமான ஒரு அதாவது நபரை அல்லது ஆடை உடுத்திருக்கிறாரு, அவரை பார்க்கின்ற போது மாஷா அல்லாஹ் நல்லா இருக்கு சூப்பராக இருக்கு, அவன் ட்ரெஸ்ஸு நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லணுமே தவிர அப்படின்னு சொல்லி ஆச்சரியப்பட்டு அப்படி படுகின்ற போது அந்த பொறாமையுடைய தாக்கம் அங்கே ஏற்படும். கணிதத்திற்குரிய இஸ்லாம் பெரியவர்களே சகோதரர்களே, பார்வையின் காரணமாக மரணம் கூட ஏற்படும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய செய்தி புகாரியில் தாரிக் என்ற பகுதியில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. அதில் ஒரு செய்தி நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிறாங்க, அக்ஸரு மை யமூத்து மின் உம்மத்தி பாத கவா இல்லா வ கத்ரிஹி பில் ஐன். என்னுடைய சமுதாயத்தில் அதிகமான மௌத்து மரணம் என்பது அல்லாஹ்வுடைய கலா கதிரை தாண்டி இந்த பொறாமை கண்ணேர் மூலம் ஏற்படுகிறது என்று சொல்கின்றார். கலாக்கதிர் மூலம் எல்லாம் நடக்குது, ஆனால் அதையும் தாண்டி மௌத்து என்பது அவனுடைய மனிதர்களுடைய கண்ணேர் மூலம் நடக்கிறது என்று சொல்கின்றார். அப்போ ஒரு கண்ணேர் மூலம் மௌத்து கூட நடக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம். அதாவது அது மௌத்துக்கு காரணமாக அமையுது, உடனே மௌத்து வராது. அப்படியே முதல்ல உடம்பு சரியில்லாமல் போகும், அதுக்கப்புறம் அப்படியே நோய்வாய்ப்பட்டு படுப்பார், படுத்த படுக்கையாக கிடப்பார், அதிலேயே அவர் இறந்து போயிடுவார்.
இப்படி அவருக்கு ஏற்படும். அப்போ இதிலிருந்து நாம் பாதுகாப்பு தேடிக்கொள்ள வேண்டும். அதற்கான வசனங்கள் இருக்கின்றன. கணியத்திற்குரிய இஸ்லாம் பெரியவர்களே சோர்களே, பொதுவாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த கண்ணேரிலிருந்து பாதுகாப்பு தேடக்கூடிய வசனங்களை வைத்திருந்தார்கள். அதை கொண்டு ஓதி வந்தாங்க. அவங்களுடைய காலத்தில் இருந்த நடைமுறைகளையும் பேணி வந்தார்கள். ஆனால் இது எதுவரை அப்படின்னு சொன்னால், அல்லாஹ் தஆலா இதற்கு ஒரு தீர்வு கொடுத்தான். அல் முஅவ்விதத்தைன் என்று சொல்லக்கூடிய 2 சூறாக்கள், ஒன்று குல் அஊது பிரப்பில் ஃபலக், ரெண்டாவது குல் அஊது பிரப்பின் நாஸ் என்று தொடங்கக்கூடிய 2 சூறாக்கள் பொதுவாக எல்லாருக்கும் தெரிஞ்ச சூறாக்கள் தான். இப்போ இந்த 2 சூறாக்களை நாம் தொடர்படியாக ஓதிக்கொள்கின்ற போது, அதாவது காலையில் 3 தடவை, சாயங்காலம் 3 தடவை, மகரிப் பிறகு, ஃபஜ்ருக்கு பிறகு 3 தடவை, மகரிப் பிறகு 3 தடவை, இப்படி ஓதிக்கொண்டால் நமக்கு இது மாதிரி கண்ணீர்கள், பொறாமை கண்ணு இதெல்லாம் நமக்கு படாது. அதிலிருந்து நம்ம பாதுகாப்பு தேடிக்கொள்ள முடியும். அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த 2 சூறாக்கள் அருளப்படுகின்ற வரை பல்வேறு விஷயங்களை வைத்து பாதுகாப்பு தேடி வந்தார்கள். இந்த 2 சூறாவும் இறங்கின பிறகு மற்றதையெல்லாம் கைவிட்டுட்டாங்க. வேறு துவாக்கள் மற்ற விஷயங்கள்லாம் கைவிட்டுட்டு இந்த 2 சூறாக்களை அதிகமாக ஓதிக்கொண்டார்கள். இதன் மூலமே அவர்கள் பாதுகாப்பு தேடிக்கொண்டார்கள். அப்போ இது ஹதீஸில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கான ரசூலுல்லாஹி யதஅவ்வது மினல் ஜான் வ ஐனில் இன்சான். இந்த கண் பார்வை என்பது 2 விதமாக வரும். ஒன்று ஜின்கள், நமக்கு மறைமுகமாக இருக்கக்கூடிய நம்முடைய பார்வைக்கு தெரியாத ஜின்கள் மூலமும் நமக்கு கண்ணேறி ஏற்படலாம். ரெண்டாவது மனித கண்கள் மூலமும் நமக்கு ஏற்படலாம். இந்த 2லிருந்தும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாதுகாப்பு தேடிக்கொண்டார்கள். இந்த 2லிருந்தும் பாதுகாப்பு தேடி வந்தார்கள். ஹத்தா நஸலத் முஅவ்விதத்தான், இந்த 2 முஅவ்விதத்தான் என்று சொல்லக்கூடிய இந்த 2 சூறாக்கள் அருளப்படுகின்ற வரை, ஃபலம்மா நஸலத்தா அஹத பிஹிமா வ தரக்க மா சிவா. இந்த சூறாக்கள் அருளப்பட்ட பிறகு மற்றவற்றையெல்லாம் விட்டுவிட்டு இந்த சூறாவை அவர்கள் எடுத்துக்கொண்டார்கள், இந்த 2 சூறாக்கள். இப்போ இந்த 2 சூறாக்களை நாம் ஓதிக்கொள்கின்ற போது நாம் கண்ணீரிலிருந்து பாதுகாப்பு தேடிக்கொள்ள முடியும். கணியத்திற்குரிய இஸ்லாம் பெரியவர்களே சோர்களே, அதில் அல்லாஹ் தஆலா சொல்லக்கூடிய செய்தி, குல் அஊது பிரப்பில் ஃபலக் மின் ஷர்ரி மா ஹலக் வ மின் ஷர்ரி காஸிகின் இதா வகப் வ மின் ஷர்ரி நஃபாதாத்தி ஃபில் உகத் வ மின் ஷர்ரி ஹாஸிதின் இதா ஹஸத். இதில் சொல்லக்கூடிய அனைத்துமே மிக முக்கியமானது. நபியே, நீங்கள் பிரார்த்தனை செய்து சொல்லுங்கள், அதிகாலையின் இறைவன், குல் அஊது பிரப்பில் ஃபலக், அதிகாலையின் இறைவன் மீது சத்தியமாக அவனிடம் நான் பாதுகாப்பு தேடிக்கொள்கிறேன். அவன் படைத்திருக்கும் பொருள்களின் தீங்கை விட்டும் அனைத்தையும் மறைத்து கொள்ளும் இருளின் தீங்கை விட்டும். சில நேரத்தில் இருட்டை பார்த்தா சில பேருக்கு பயம் ஏற்படும். அப்போ இருளின் தீங்கை விட்டும் முடிச்சு போட்டு ஊதும் சூனியக்கார பெண்கள், அன்றைய காலத்தில் பெண்கள் சூனியம் செய்யக்கூடியவங்களாக இருந்தாங்க. இன்றைக்கும் பெண்கள் இருக்கிறாங்க, ஆண்கள் இருக்கிறாங்க. அப்போ அன்றைய காலத்தில் பெண்கள் அதிகமாக இருந்தனால அந்த இதை அல்லாஹ் தஆலா குறிப்பிட்டு முடிச்சு போட்டு ஊதக்கூடிய பெண்களின் தீங்கை விட்டும். அடுத்ததாக கடைசியாக பொறாமைக்காரன் பொறாமைப்படுகின்ற போது அவனுடைய அந்த பொறாமை கண்ணுடைய தீங்கிலிருந்தும் நான் பாதுகாப்பு கோருகின்றேன் அப்படிங்கிறது தான் செய்தி. அப்போ இந்த பொறாமைக்காரர்கள் பொறாமையோடு பார்க்கக்கூடியது, அதே போல் சூனியக்காரிகள் அல்லது சூனியக்காரர்கள் முடிச்சில் போட்டு ஊதி அதை சூனிய வைக்கிறது, இது அனைத்திலிருந்தும் நமக்கு பாதுகாப்பு. அனைத்திலிருந்தும் இந்த சூறா நமக்கு பாதுகாப்பை கொடுக்கின்றது. அப்போ அல்லாஹ்ட்ட நம்ம பாதுகாப்பு தேடிடுறோம். அப்போ அதனால் இந்த பொறாமைக்காரர்களுடைய பொறாமை, அதே போல் மற்றவர்களுடைய அந்த சூனியம், இதிலிருந்தெல்லாம் முழுமையாக நமக்கு பாதுகாப்பு கிடைக்க முடிகிறது. அதே போல் அடுத்த சூறாவும் அதுதான். குல் அஊது பிரப்பின் நாஸ் மலிக்கின் நாஸ் இலாஹின் நாஸ் மின் ஷர்ரில் வஸ்வாஸில் ஹன்னாஸ் அல்லதி வஸ்வஸு ஃபீ சுதூரின் நாஸ் மினல் ஜின்னத்தி வன் நாஸ். மனித உள்ளங்களிலே குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய அந்த ஷைத்தானிடமிருந்து, ஷைத்தானுடைய அந்த ஊசலாட்டம், அதனுடைய தீங்கிலிருந்து நான் பாதுகாப்பு தேடுகிறேன். மினல் ஜின்னத்தி வன் நாஸ், இது ஜின் இனத்திலிருந்தும் மனித இனத்திலிருந்தும் மனித உள்ளங்களிலே குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய அந்த ஷைத்தானின் குழப்பத்திலிருந்து தீங்கிலிருந்து நான் பாதுகாப்பு தேடுகிறேன் அப்படின்னு சொல்லி அந்த வசனம். அப்போ இதுவும் ஜின் ஷைத்தான் இரண்டிலிருந்தும் நமக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகளிலிருந்து நமக்கு பாதுகாப்பை தரக்கூடிய வசனங்களாக இவை இருக்கின்றன.
எனவே இந்த 2 சூறாக்களும் மிக முக்கியமானவை. நாம் தொடர்ந்து ஓதிக்கொண்டால் இதன் மூலம் நம்ம பாதுகாப்பை பெற்றுக்கொள்ளலாம். கண்ணியத்திற்குரிய இஸ்லாம் பெரிய சோர்களே, நாம் பார்க்கக்கூடிய பார்வை பரக்கத்தான பார்வையாக இருக்க வேண்டும். அப்போ நம்ம பார்க்கும்போதே மாஷா அல்லாஹ், பாரக் அல்லாஹ், அல்லாஹ் உனக்கு பரக்க செய்வானாக அப்படிங்கிற நல்ல வார்த்தைகளை நாம் சொல்கின்ற போது நம்முடைய கண்களுடைய அந்த தாக்கம் அவருக்கு ஏற்படாது. அவருக்கு எந்த தாக்கமும் ஏற்படாது. அது நாம் செய்யக்கூடிய துவாவாக அமைந்துவிடும். அது அல்லாமல் நம்ம ஆச்சரியப்பட்டு அப்படி பார்க்கின்ற போது சிலருடைய கண்கள் மிகுந்த பாதிப்பை ஏற்படுத்திவிடும். எனவே அதிலிருந்து நாம் பாதுகாப்பு தேடிக் கொள்வதற்கு இந்த வசனங்கள் நமக்கு உதவியாக இருக்கின்றன. கண்ணியத்திற்குரிய இஸ்லாமிய பெரிய சோர்களே, நாம் இதிலிருந்து பாதுகாப்பு தேடிக்கொள்வோமாக. அடுத்ததாக கடைசியாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய அந்த துவா, அதாவது அஊது பி கலிமாத்தில்லாஹி தாம்மா மின் குல்லி ஷைத்தானி வ ஹாம்மா அப்படிங்கிற அந்த துவா, அதை நம்ம மனப்பாடம் செய்து வைத்து கொண்டால் மின் குல்லி ஷைத்தானி வ ஹாம்மா மின் குல்லி ஐனி லாம்மா அப்படிங்கிற அந்த துவா, அதை நம்ம மனப்பாடம் செய்து வைத்துக்கொண்டு அதையும் ஓதிக்கொண்டால் பல்வேறு விபத்துகளிலிருந்தும் ஆபத்துகளிலிருந்தும் நாம் பாதுகாப்பு தேடிக்கொள்ளலாம். அதே போல ஷைத்தானுடைய தீங்குகளை விட்டு நாம் பாதுகாப்பு தேடிக்கொள்ளலாம். எனவே இவை அனைத்திலிருந்தும் மற்ற பொறாமையை விட்டும் ஷைத்தானுடைய தீங்குகளை விட்டும் நாம் பாதுகாப்பு தேடிக்கொள்வதற்கு இந்த 2 சூறாக்களை நாம் பயன்படுத்திக் கொள்வோம். முடிந்தால் இந்த துவாவையும் நம்ம மனப்பாடம் செய்து கொள்வோம். அஊது பி கலிமாத்தில்லாஹி தாம்மா மின் குல்லி ஷைத்தானி வ ஹாம்மா வ மின் குல்லி ஐனி லாம்மா அப்படிங்கிற துவா. இப்போ இந்த துவாக்களை நாம் ஓதிக்கொள்கின்ற போது பல்வேறு குழப்பங்களிலிருந்தும் தீங்குகளிலிருந்தும் பொறாமை கண்களிலிருந்தும் நாம் பாதுகாப்பு தேடிக்கொள்ளலாம். எனவே அத்தகைய வாய்ப்பை நம்ம அனைவருக்கும் அல்லாஹ் தஆலா தருவானாக. இது போன்ற கண்ணேர்களிலிருந்து முழுமையாக அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. வாஹிதா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.